ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு TechTamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெம்ப்ளேட் பேராமீட்டர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி மைக்ரோசாஃப்ட் ஏஜென்ட்டை வந்து ஃப்ரீ டயரை வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு பைப்லைன் வேரியபிள் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு பைப்லைன் ரன் பண்ணும்போது எப்படி நம்ம கஸ்டம் பேராமீட்டர்ஸை செட் பண்ணி அந்த பில்ட் வேரியபிள்ஸை மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சேனல்ஸில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். அதேமாரி எந்த கொஸ்டின்ஸ்னாலும் நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Azure Devopsல ஃப்ரீ டயரில் நீங்கள் புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி அதில் பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எரர் காமிக்கும். அதாவது நோ ஹோஸ்டட் parallelism ஹேஸ் பீன் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஷ்யூ எதனாலனா, மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ ஃப்ரீ டயர்ஸை வந்து பை டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ண மாட்டாங்க. அஷ்யூர் ஏஜென்ட்ஸை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, ப்ராஜெக்ட்டோட செட்டிங்ஸில் போயிட்டு, நீங்கள் லெஃப்ட் சைட் மெனுவில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து பேரலல் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைவேட் ப்ராஜெக்ட் அண்ட் பப்ளிக் ப்ராஜெக்ட்டுக்குமே 0ல இருக்குது. அண்ட் செல்ஃப் ஹோஸ்டடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன் பேரலல் ஜாப் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ ஏஜென்ட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், நமக்கு அந்த எரரில் இருக்கிற லிங்க்கில் நீங்கள் நேவிகேட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் கேட்பாங்க. இந்த ஃபார்மில் வந்து உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், Azure Devops ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஆர் பப்ளிக் ப்ராஜெக்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு 2 to 3 ஒர்க்கிங் டேஸில் வந்து அவங்க அந்த ஃப்ரீ டயரை வந்து எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா Azure பைப்லைன் ஃப்ரீ டயருக்கு வந்து நீங்க இமெயில் ட்ராப் பண்ணலாம். ஸோ உங்க ஆர்கனைசேஷன் லிங்க் மட்டும் நீங்க அனுப்பிச்சிட்டு, நீங்க இமெயில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவங்க வந்து அந்த ஃப்ரீ டயர் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அந்த இமெயில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு பேரலல் ஜாப்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டயர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்கனால பைப்லைனை வந்து ஃப்ரீ டயர் ஏஜென்ட்ல ரன் பண்ண முடியும். நம்ம யூசுவலா பைப்லைன் கிரியேட் பண்ணும்போது, அதோட ரன் ஐடி பார்த்தீங்கன்னா, இயர், மந்த் ஃபாலோட் பை டேட்ல இருக்கும். இந்த டிஃபால்ட் ஐடிய வந்து நம்ம மோர் மீனிங்ஃபுல் ஃபார்மேட்டுக்கு நம்மனால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த பில்ட் ஐடிய மாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்டேஜ கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஸ்கிரிப்ட்ட வந்து காப்பி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜோட நேம் பார்த்தீங்கன்னா, பில்ட் பிரான்ச் நேம் அப்படின்னு மாத்தப் போறேன். இந்த ஸ்டேஜுக்காக நான் இனி ஒரு புது டெம்ப்ளேட் பில்ட் பிரான்ச் நேம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்ட நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம டெம்ப்ளேட்ஸில் ஒர்க் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஸ்பேசஸ். ஸோ நான் ஆல்ரெடி build.yamlல இருக்கிற ஒரு ஸ்டெப்பை காப்பி பண்ணிவிட்டு புது டெம்ப்ளேட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பிரான்ச் நேம்ஸை வந்து 2 விதமா பிரிக்க போறோம். லைக் புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணா ஒரு நேமிங்கும், அண்ட் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா, அதுக்கு ஒரு நேமும் வந்து நம்ம பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போறோம். நம்ம 2 பில்ட் பேட்டர்ன் வைக்கிறனால கண்டிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பிரான்ச் பேட்டர்ன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஈக்குவல்ஸ் கண்டிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பிஆர் பிரான்ச் நேமிங் கன்வென்ஷனுக்காக ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, புல் ரிக்வெஸ்ட் இருந்தா மட்டும் தான் வந்து இந்த பேட்டர்ன ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ ப்ரீ டிஃபைன் வேரியபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பில்ட் வேரியபிள்ஸ்ல பில்ட் டாட் ரீசன்ஸ்ல உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, புல் ரிக்வெஸ்ட். ஸோ நம்ம இந்த கண்டிஷன வந்து ஸ்டெப்ல ஆட் பண்றோம். அடுத்ததா செகண்ட் கண்டிஷன் மாஸ்டர் பிரான்ச்க்காக நான் எக்ஸிஸ்டிங் பாஷ் ஸ்கிரிப்டையே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்க போறேன். செகண்ட் ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா, மாஸ்டர் பிரான்ச்லேருந்து பில்ட் ஆச்சுன்னா, அந்த பேட்டர்ன வந்து நம்ம மாத்தணும். எந்த பிரான்ச்லேருந்து பில்ட் ஆகுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக, நம்ம ப்ரீ டிஃபைன் வேரியபிள்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, பில்ட் டாட் சோர்ஸ் பிரான்ச் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிள வந்து நம்ம செகண்ட் கண்டிஷன்ல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க போறோம். அண்ட் இந்த கண்டிஷன்ல வந்து புல் ரிக்வெஸ்ட்க்கு பதிலா எந்த பிரான்ச்ச நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து மாஸ்டர் பிரான்ச்ச ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம புல் ரிக்வெஸ்ட்க்கு பில்ட் நேம வந்து மாத்தணும். நம்ம பில்ட் நேம் மாத்தணும்னா, ஏஜென்ட்க்கு நம்ம வந்து கமாண்ட்ஸ பாஸ் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட் வந்து Azure Devopsல லாகிங் கமாண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில நம்ம ஸ்பெசிஃபிக்கா எத பார்க்க போறோம்னா, பில்ட் நம்பர் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பில்ட் டாட் அப்டேட் பில்ட் நம்பர். ஸோ இந்த கமாண்ட தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன், அதாவது பில்ட் பேட்டர்ன வந்து நம்ம மாத்தப் போறோம். இப்போ இந்த அப்டேட் பில்ட் நம்பர் லாகிங் கமாண்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பாஷ் ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். புல் ரிக்வெஸ்ட் பில்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புல் ரிக்வெஸ்ட் ஃபாலோட் பை வெர்ஷன் நம்பர் நம்ம யூஸ் பண்ண போறோம்.
நம்ம பில்ட் நேம்ல வெர்ஷன் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்காக சில வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ அஷூர் பைப்லைன் YAMLல பில்ட் பிரான்ச் நேம்ஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரான்ச் நேம், பிரான்ச் பிஆர் நம்பர் அண்ட் பிரான்ச் பில்ட் நம்பர் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். பிரான்ச் நேம் வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா, பில்ட் டாட் சோர்ஸ் பிரான்ச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பிரான்ச் பிஆர் நம்பருக்கு சிஸ்டம் டாட் புல் ரிக்வெஸ்ட் ஐடியை யூஸ் பண்ணுறோம். யூசுவலாக ஒவ்வொரு சேஞ்சுக்கும் நம்ம வந்து மாஸ்டர் பிரான்ச்சுக்கு பிஆர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் எவ்ரி பிஆர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவுண்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பிஆர் நம்பருக்கு. ஸோ அஷூர் டெவாப்ஸில் ஒரு வேரியபிளை கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கவுண்டர் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பிரான்ச் பிஆர் நம்பரை கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து புல் ரிக்வெஸ்ட் ஐடியை வந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து 0லேருந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் கவுண்டர் வேரியபிள் பார்த்தீங்கன்னா புல் ரிக்வெஸ்ட் ஐடியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கவுண்டர் வேரியபிளில் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் பில்ட் நம்பருக்கு ஒரு கவுண்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பில்ட் டாட் சோர்ஸ் பிரான்ச்சை வந்து நம்ம வந்து வேரியபிள்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பிரான்ச் பில்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பிரான்ச்சை வச்சு அது கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, புதுசா கிரியேட் பண்ண பில்ட் பிரான்ச் YAMLக்கு நம்ம இப்போ கிரியேட் பண்ண வேரியபிள்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பிஆர் ரைஸ் பண்ணும்போது பில்ட் நேம் பார்த்தீங்கன்னா, புல் ரிக்வெஸ்ட் ஹைஃபன் அந்த பிஆர் நம்பரோட கவுண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஆர் பிரான்ச்சுக்கு என்ன பேட்டர்ன் செட் பண்ணுறோமோ, சேம் ஸ்டெப்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அப்டேட் பில்ட் பிரான்ச் ஸ்டெப்புக்கு. இங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் புல் ரிக்வெஸ்ட் பிரான்ச் நேம் ஃபாலோட் பை பிரான்ச் பில்ட் நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் வந்து வேரியபிள்ஸ்ன்னு மாற்றிருப்பேன். இனிஷியலா நான் பேராமீட்டர்னு எழுதியிருப்பேன். ஸோ அதை வந்து வேரியபிள்ஸ்ன்னு நான் மாற்றிருக்கேன். எக்ஸிஸ்டிங் பைப்லைன்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பில்ட் பேட்டர்ன் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிஆர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் பிஆர் கிரியேட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பில்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, புல் ரிக்வெஸ்ட் ஹைஃபன் அந்த பிஆர் நம்பர் கவுண்டர் நம்பர் வந்து நமக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கன்டினியூஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எப்படி ரன் டைமில் பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.